வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு கதை சொல்லலாம்னு இருக்கேன். கதை கேட்குறீங்களா? ஒரு மன்னன் இருந்தார். அவர் அவையில் ஒரு வழக்கு வந்துச்சு. அதுதான் இப்போ விசாரணைக்கு வந்திருக்கு. விசாரணை பண்ண போகிறாரு. மன்னன் வந்து உட்காந்துட்டாரு. எல்லோரும் கூடியிருக்காங்க. சரி, என்ன விளக்கு சொல்லுங்க அப்படின்றாரு. ஒருவர் வராரு. ஐயா, நான் இந்த ராமசாமி கிட்ட ஒரு இடத்த வாங்கினேன் விவசாயம் பண்ணுறதுக்காக. அந்த விவசாயம் பண்ணுற நிலத்தில் நான் மண்வெட்டியை வச்சு கொத்திக்கிட்டு இருக்கும்போது டங்குன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வெள்ளி குடம், அது ஃபுல்லாக தங்க காசு. இது என்னதில்லை. ஏன்னா நான் இப்போ தான் அந்த இடத்த வாங்கியிருக்கேன். என் முன்னோர்கள் வந்து அதை புதைச்சி வைக்கிறதுக்கு வழியே இல்லை. அதனால் இது என்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமசாமி கிட்ட கொண்டே கொடுத்தேன். அவர் வந்து அதை வாங்க மாட்டுறாரு. அதை வாங்கிக்க சொல்லி நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னாரு. மன்னன் சொன்னார், ஏம்பா நீ ஏன் வேண்டாங்கிற அப்படின்னாரு. மன்னா, நான் அந்த நிலத்தை விற்கும்போது நிலமும் அந்த மண்ணும் அந்த மண் மேலே இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் அவருக்கு சொந்தம்னு தான் நான் எழுதி கொடுத்துருக்குறேன். அப்படி இருக்கும்போது அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற பொருள் மட்டும் எப்படிங்க எனக்கு சொந்தமாக முடியும்? அதனால் எனக்கு வேண்டான்னாரு. இல்லை இல்லை, எனக்கு இந்த பொருள் வேண்டாம், ராமசாமியை எடுத்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் அவர். மன்னன் கேட்டார், ஏம்பா ராமசாமி தான் வேணான்னு சொல்கிறாரு, நீ ஏன் வச்சுக்கிய அப்படின்றாரு. அவர் சொன்னார், எனக்கு சொந்தம் இல்லாத எந்த பொருளும் எனக்கு வேண்டாம், அதனால் அவரையே எடுத்துக்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. மன்னனுக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. என்ன பண்ணுறது, ஒரு தீர்ப்பு சொல்லவே முடியல. சொன்னார் மன்னன், ஏம்பா நான் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்ச நாள் கழித்து விடை கண்டுபிடிச்ச உடனே, அதாவது தீர்ப்பு என்ன சொல்லணும்னு நான் நினச்ச உடனே உங்களை கூட்டி அனுப்புகிறேன், வந்து நியாயம் கேட்டுக்கிட்டுக்கோ அப்படின்னு சொன்னார். சரிண்டா அவை கலைஞ்சிது. மன்னனும் மந்திரிகளும் எல்லாரும் தலையை பிச்சுக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எப்படி ஒரு வாரம் ஓடிச்சு. அப்புறம் தான் கடைசியில் ஒரு தீர்ப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. மன்னன் சொன்னார், சரி நாளைக்கு அவங்கள வர சொல்லுப்பா, தீர்ப்பு சொல்லிடலாம் அப்படின்னார். சரின்னு அடுத்த நாள் எல்லாரும் அவையெல்லாம் கூடிச்சு ஓடுன உடனே அந்த ராமசாமி சொன்னார், மன்னா, எனக்கு சொந்தமான புதையில் என்னோடய அப்பா தான் அதை உள்ளே புதைச்சிருந்தார். அந்த பொருளை அந்த ஆள் எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதை எப்படியாவது என்கிட்ட வாங்கி கொடுங்க அப்படின்னாரு. மன்னருக்கே ஒரு அதிர்ச்சி ஆகி போச்சு. அந்த ஆள் சொன்னார், அந்த ராமசாமி தான் அந்த மண் மரம் செடி கொடி எல்லாம் எனக்கு சொந்தம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டார்ல, அப்புறம் எப்படி அவர் உரிமை கொண்டாட முடியுத? நான் தானே மண்ணுக்குள்ளே இருந்து எடுத்தேன், இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்றாரு. மன்னனுக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு. என்னடா அவனுங்க போன திருப்பி வந்து எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டான்னு சொன்னானுங்க, இப்போ எனக்கு கொடுன்றானுங்களே அப்படின்னு சொன்னார், நினச்சார். அப்போ தான் பக்கத்தில் இருக்கிற மந்திரி சொன்னார், மன்னா நேற்று தான் கலியுகம் பிறந்துச்சு அப்படின்னார். ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் சொன்னார், இந்த தங்கத்தை வாங்கி கஜானாவில் போடு, இவனுங்களே வெளியே போடுன்னார். உடனே பார்வையாளர் இருந்த ஒருத்தன், மன்னா சரியான தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னா, யார் அவனை தூக்கி ஜெயிலில் போடுறான்னார். பார்த்தீங்களாம்மா மக்களே, கலியுகம் எப்படியெல்லாம் வேலை பார்க்குதுன்னு. எந்த கதை நல்லா இருந்ததா? சரி, இன்னொரு கதை அடுத்த தடவை சொல்கிறேன். வணக்கம்.